ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் செட்டிநாயக்கம்பட்டி பேக் சைடு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு 2 சைடு கலெக்டரேட்டுக்கு போகிறதுக்கான ரோடு ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம கள்ளிப்பட்டி ரோடு வழியாகவும் டைரெக்டாக போயிடலாம். அதே போல் செட்டிநாயக்கம்பட்டி வழியாகவும் நம்ம கலெக்டரேட்டுக்கு பேக் சைடு வழியாக உள்ளே போயிடலாம். அந்தளவுக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான சொத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1100 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார். 2 BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வீடுங்க, 2 வீடுமே சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே நமக்கு செப்டிக் டேங்க் கிடச்சிரும். அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை கேஜில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனுமே எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 18க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கார் பார்க்கிங் ஏரியா கிடச்சிருக்கு. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடு கார்னரில் அவுட்டர் டாய்லெட்டும், லெஃப்ட் சைடு கார்னரில் வீட்டோட ஒட்டுமொத்த EB சர்க்கியூட் போர்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்து ராஜநிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி ஏரியாவுக்கும் ஸ்டெப்ஸு கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் போட்டு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிது. அதே போல் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட ராஜநிலை கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் இந்த ராஜநிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டுமே ராஜநிலைக்கு பக்கத்திலே கிடச்சிருது. நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதே போல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளோரிங் டைல்ஸ் 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பூ டிசைன் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் தான் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 14க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு பூஜை ரூம் செப்பரேட்டாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கபோர்டு ஒர்க்கு பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் கூட தாராளமாக இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மி தாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 16க்கு 9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் ரூம் செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ என்ன வெளிச்சம் இருக்கோ இதை விட அதிகமாகவே உங்களுக்கு மார்னிங் டைமில் உங்களுக்கு அதே வெளிச்சம் அப்படியே இருக்கும். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் 8க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூம்லேயுமே ஏசி ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமில் மட்டும் அடிஷ்னலாக UPS வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. 2 பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லையுமே நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செல்ஃப்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூமில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்ரூமுக்கு மேலேயே ஸ்டோரேஜ் ரூம் தனியாகவே கொடுத்துட்றாங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட செகண்ட் பெட்ரூமில் நமக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது இந்தியன் டைப் மெத்தடில் ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பாத்ரூம்லேயும் வந்து நம்ம வாஷ் பேசன் வந்து இன்னும் அட்டாச் பண்ணலை, பட் ஆனால் அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மொத்தம் 16 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான். இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நியர்பையாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.